அதிமுக அரசாங்கம். அதுபோல விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் பயிர்க்கடன் பெற்றிருந்தாங்க. அந்த விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி. 2021 அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது மீண்டும் விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அதிமுக அரசு 12,100 கோடி விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தொடக்க வேளாண் கூட்டுறவிலே தள்ளுபடி செய்யப்பட்ட அரசு. ஒரே ஐந்தாண்டில் 2 முறை கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வறட்சி வருகின்ற பொழுது அந்த விவசாயிகள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் அந்த வறட்சியால் சேதமடைந்தது. அதையெல்லாம் கணக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் தமிழ்நாட்டில் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி கொடுத்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விளைச்சல் அதிகமா இருக்குது. மா நிறைய விவசாயிகள் பயிரிடுறாங்க. இன்னைக்கு கடந்த ஆண்டு இந்த மூலம் கடுமையான விலை வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. பல முறை இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க, அவருக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கூறி வந்தோம். அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மரியாதைக்குரிய அண்ணன் KP அவர்களும் மாவட்ட செயலாளர் முன்னிருந்து, அதேபோல கொல்லிப்புறச்சாளர் முன்னிருந்து அங்கே அந்த போராட்டத்தை முன்னிருந்து நடத்தினோம். அந்த மா விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசாங்கம் இழப்பீடு தரும். ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு தருவார். அதே போல 1 கிலோ மாம்பழம் 13 ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடிய அரசு அதிமுக அரசு. எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இரவு பகல் பாராமல் உழைத்து அதனால விளைவிக்கின்ற அந்த உணவுப் பொருள், அதனால விவசாயிகள் நஷ்டப்படுறாங்க. அப்படி நம்முடைய விவசாயிகள் படுகின்ற கஷ்டத்தை எண்ணி அதிமுக அரசு இயற்கை சீற்றத்தால் பேரிட காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விவசாயிகளை பாதுகாக்கின்ற விதமாக இழப்பீடு தொகை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை கண்டுகொள்வதில்லை. ஆக விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும் என்று நேரத்தில் தெரிவித்து, அதேபோல இந்த பகுதியில் விவசாய தொழிலாளிகள் நிறைந்த பகுதி, அந்த தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது. அவர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, அதோட உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சோம். முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. அதேபோல ஏழைகளுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டங்களை ஏழைகளுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மீண்டும் உங்களுடைய பேர் ஆதரவோடு அதிமுக அரசு அமைந்தவுடன் எல்லா ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்ப கட்டுற வீடெல்லாம் கட்டுற மாதிரி இல்ல, இந்த வீடெல்லாம் கிடையாதுங்க. அற்புதமான காங்கிரீட் வீடு. அந்த வீடு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு, ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அதோட மலைவாழ் மக்களுக்கும், இந்த மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் எங்கெல்லாம் வீட்டு மனையே இல்லைன்னா அதிமுக அரசாங்கம் வீட்டு மனை வாங்கி அதில் வீடு கட்டி கொடுக்கிற வேலைகள். ஏழைகளை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, அம்மா கண்ட கனவு, இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து, இது முழுக்க முழுக்க அதிமுக கட்சி மக்களுடைய கட்சி. இந்த கட்சி உங்களுடைய கட்சி. மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிகின்ற அரசு அதிமுக அரசாக அமையும் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதேபோல
அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். தரமான சேலை, அழகான சேலை உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற செய்தி சொல்லி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டு வந்தார். அதன் நேரடி காட்சிகளை இப்போது பார்த்தோம்.